வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் அரசு ஆதார் துறையிலேருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆதார் துறையோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் தான் இது, ஓகேங்களா? காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர்வைசர், ஆப்ரேட்டர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. பொசிஷன் நேம் பார்த்திங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர், ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் பிப்ரவரி 11ஆம் தேதியிலேருந்து மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் இது தான். இதை கிளிக் பண்ணிங்கனாலே அப்ளிகேஷன் இருக்க பேஜுக்கு போயிடுவீங்க. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 158, 159, 160 இந்த சீரியல் நம்பரில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தருமபுரி, நீலகிரி, விருதுநகர் இந்த 3 மாவட்டங்களில் வேக்கன்சிஸ் இருக்குது, ஓகேங்களா? தருமபுரியில் 1 வேக்கன்சிஸ், நீலகிரியில் 1 வேக்கன்சிஸ், விருதுநகரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இங்கே வந்து உங்களுடைய பெயர், நேம் வந்து ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் ஐடி இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய பேன் நம்பர் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, எந்த ஸ்டேட்டுக்கான வேக்கன்சிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் மினிமம் 12th பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள், ஐடிஐ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத இயர்ஸில் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ எத்தனை வருஷம் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வசிச்சிட்ருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டோட நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணுங்கள். எந்த டிஸ்ட்ரிக்டில் வசிச்சிட்ருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்டேட்டடாக வந்து எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து ஃபைல் லொக்கேஷன் செலக்ட் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். அந்த ரெஸ்யூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கலாம், வேர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கலாம், டாக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைல் சைஸ் 1024 KB தான் இருக்கணும். அதாவது 1024 KB அல்லது அதுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லியிருக்க ஃபைல் ஃபார்மேட்டில் ஃபைல் சைஸில் நீங்கள் ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஜேபிஜி ஃபார்மேட்டு, ஜேபிஇஜி ஃபார்மேட்டு, பிஎன்ஜி ஃபார்மேட், அதாவது இமேஜ் ஃபைலாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 1024 KB இருக்கணும். அதாவது 1024 KBக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைல் சைஸு கம்மியாக இருந்தால் தான் அப்லோட் பண்ணுறது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும், ஓகேங்களா? இல்லைனா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. திரும்ப வந்து அப்லோட் பண்ணி ஃபைல் சைஸ் குறைச்சி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே ஜெண்டர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே ஒரு கேப்ஸா கொடுத்துருக்காங்க பாருங்கள், 22 + 5 அப்படின்னு சொல்லி இந்த கேப்ஸா சால்வ் பண்ணணும். நீங்கள் இதோட ஆன்சர் வந்து இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷன் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த பேஜில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 3 வேக்கன்சிஸ், தருமபுரி, நீலகிரி, விருதுநகர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு பியூர்லி கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 1 இயருக்கு இதோட ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, போஸ்ட் நேம் ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் உங்களுக்கு 1 இயர் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே அவங்க சொல்லலை. அதுக்கு மேலே நீங்கள் என்ன ஏஜில் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடி வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், அல்லது 10th முடிச்சுட்டு 3 இயர் பாலிடெக்னிக் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலும் எலிஜிபிள் தான். மினிமம் 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா மானிட்டரியாக நீங்கள் வந்து ஆதார் சூப்பர்வைசர், அதாவது ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா UIDAI வந்து டெலிவரிங் ஆதார் சர்வீஸ் வந்து ஆத்தரைஸ்டு பண்ண சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட பேசிக்கான கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சேலரியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டில் செமி ஸ்கில்டு மேன் பவருக்கு என்ன மாதிரி உங்களுக்கு வந்து வேஜஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வேஜஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 25,000 கிட்ட சேலரி இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்களா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்கே போயிடுவீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட் பேஜ். ஓகேங்களா, நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கிரியேட் நியூ யூஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிஷன் பண்ணிவிட்டு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி ப்ரிஃபர் பண்ணுறணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணி அந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வரும். அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி அதோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காலையில் 9லேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணியும் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து டீட்டெயில்ஸ் எது ரிலேட்டடாக நீங்கள் டவுட் கேட்கலாங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ் வேரியஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக செக் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசனாக நம்ம தமிழ்நாட்டில் ஆதார் டிபார்ட்மெண்ட் வெளியே வந்திருக்க நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆஃப் UIDAI சர்டிஃபிகேட் இருக்கும், அதே மாதிரி ஆதார் சூப்பர்வைசர் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஆதார் LMS சர்டிஃபிகேஷன் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைனல் அப்ரூவல் வந்து ஸ்டேட் டீம் வந்து அப்ரூவல் பண்ணுற ஸ்டெப் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இந்த பேஜில் உங்களுக்கு A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணியிருப்பேன். எண்ட் ஆஃப் த பேஜில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க், வெப்சைட் லிங்க் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.